இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்டுல என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய பெருமை என்ன? எனக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு என்னடி இது கண்டவன் வீட்டுக்கு போய் இப்படி தின்னிட்டு வந்து நிக்க? இங்க ஒருத்தன் பசியோட இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? முட்டாளு முட்டாளு. ஆமா, இம்புட்டு நாளும் நான் முட்டாளா தான் இருந்தேன். என்னைக்கு பெத்த மக மேல போதை பொருள் கேச போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்களோ அப்பவே நான் புத்திசாலியா மாறிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், என்ன வார்த்தைக்கு வார்த்தையை என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? நீ ஒரு அடி போட்டு கொன்னுடு. உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவை அம்மா மேல கை ஓங்குன இங்க நடக்கிறதே வேற. இளைய முத்துப்பாண்டி விடல, இவர் என்னதான் செஞ்சிருவாருன்னு பாத்துருவோம். பயந்து ஒளிஞ்சு ஒடுங்கின பாக்கியம் இல்ல நானு. இந்த மாதிரி அடிப்பேன் உதைப்பேன்ற மிரட்டல் எல்லாம் இனிமே ஏங்கிட்ட வேணாம், பாத்துக்கோங்க. இல்லையே, இது சரியா இல்லையே. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொம்பு முளைச்சு போச்சு. இல்லை, இதை விடக்கூடாது விடக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விரும்பைய தானே. அவன் இருக்காங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாரும் திமிர் பிடிச்சு அலையுதாங்க. முதல்ல அவன் கொட்டத்தை அடக்கணும். வர வர தோத்து போய் எனக்கே போர் அடிச்சு போச்சியா. இந்த தடவை நான் ஒரு சரியான ஆளை பிடிச்சிட்டேன்ல. நல்ல பலமான ஆளு, ஒரு ஒரு உக்கிரமான ஆளுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆளு யாருயா? இருக்காளே, இருக்கா. அவதான் வேதவல்லி. வேதா. வேதாவா? பாண்டியா மவளாயா? அவளேதான். அடுத்த சீட்டா நான் அவளைத்தான் இறக்க போகுதே. அது அந்தமான்ல இருக்கு. அந்தமான் இங்க வரணும்ல. செத்து போன அவ அம்மாவுக்கு அவ காரியம் பண்ணாண்டாமா. அதுக்காக வா வேதான்னு கூப்பிட போகுதே. ஐயா, அதோட ஆத்தாள போட்டு தள்ளது நாம தானே. அது தெரிஞ்ச அந்த பாப்பா உங்களை தானே துரத்தும். அது தெரிஞ்சாதானே. என் அக்கா பாண்டியம்மாவை கொன்னது அந்த வெறும் பைய சம்முவம் தான் சொல்லி நான் அவளை உசுப்பேத்தி விட போதேன். அத நம்புமாயா? அவ எப்பவும் என் பேச்சத்தான் கேப்பா. நம்புவா, கண்டிப்பா நம்புவா. ஐயா, என்ன இருந்தாலும் அது ஒரு பொம்பளை புள்ள தானே. சமூகத்தை எதிர்த்து அந்த பிள்ளையால எப்படி சமாளிக்க முடியும்? இல்ல, என் அக்கா 10 ஆம்பளைக்கு சமம்னா என் அக்கா மக 100 ஆம்பளைக்கு சமம்லே. இவ பொம்பளை இல்ல, ரத்த காட்டேரி. இவ சும்மா ஏவி விட்டா போதும் எரிச்சிருவா. அவளால சமூகத்தை சமாளிக்க முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. சமூகத்தால இவளை சமாளிக்க முடியுமான்னு தான் ரோசிக்கணும். என் அக்கா பெத்த முத்தே, வா 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 வா. உடனே சொல்லாமலே வந்துட்டே. எங்க அம்மா எப்படி செத்தா? யார் அவளை கொன்னா? சொல்லுங்க மாமா, யார் அவளை கொன்னா? என்னல இது வந்ததும் வராதுமா அதுவா இப்ப பேசனா? எம்புட்டு வருஷம் கழிச்சு, அதுவும் அந்தமான்ல இருந்து வந்திருக்கே. நீ உள்ளார போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகு. பூர்வா எல்லாத்தையும் நான் சொல்லுதே. பாக்கியா, இவ சூட் கேஸ் எடுத்து உள்ளார விடுங்க. நான் ஒண்ணு இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரல. எங்க அம்மாவை எவ கொன்னான்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். சொல்லுங்க மாமா, யார் எங்க அம்மாவை கொன்னா? இல்ல வேதா, என்னல வந்து வராதுமா கோவப்பட்டுட்டு அம்மையை கொன்னதை யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்டேஷன்ல கேஸ போட்டு விசாரணை நடந்துட்டு. என்ன பாண்டி மாமா, உன் ஸ்டேஷன்ல தான் விசாரணை போகுதா? ஆமால, நான் தான் விசாரிக்கேன். ஏன், எப்படி, எதுக்காக எங்க அம்மா செத்தா? நீங்க எல்லாரும் இருக்கும்போது எப்படி எங்க அம்மா செத்தா? சொல்லுங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, விசாரிச்சுட்டு இருக்கோம். விசாரிச்சு நீங்க என்ன கிழிச்சிங்க?
விட்டீங்கல்ல, உங்களை நம்பி வந்தவள சாவ விட்டுட்டீங்கல்ல, அநியாயமா கொன்னுட்டீங்களே. ஹேட்டி வேதா, அவங்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? உன் அம்மா சரியில்லை, ஊரெல்லாம் பகைய சம்பாதிச்சு வச்சிருந்தா. ஒரு நல்ல காரியமாவது செஞ்சிருக்காளா? அம்புட்டும் தப்பு தப்பா தான் செஞ்சா. இப்ப யாரு கொன்னான்னு எப்படி தெரியும்? வேத தானே நீ? ஏய், எப்படி இருக்க? எப்ப வந்த? எங்க அம்மாவை எதுக்காக இவன் கொன்னா? என்ன சொல்ற? ஏய், என்ன கதைய சொல்லிக்கிட்டு இருக்க? காதுல விழல? எங்க அம்மாவை எதுக்காக கொன்னா? நான் தான் அங்க ஒன்னு ஆறு சொன்னா. யாரு அந்த உத்தமரு? உன் மாமா சொன்னாரா? ஏய் பொறுக்கி, கொலைகாரா, நீதான் எங்க அம்மாவை கொன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் கொன்னு? ஏன்டா கொன்னு? இங்க பாரு, எவன் எவனோ சொன்னதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட பேசினா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இருக்கான், அங்க போய் கேளு. நீதான்டா. ஏய், நீதான் கொன்ன. ஏய், நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா உனக்கு? ஓடி போயிடு, இல்ல இந்த இடத்துலயே உன்னை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். போடி. ஏய், எங்க வந்து யார மறைச்சிட்டு இருக்க? உன் ஆத்தாக்காரிய மிஞ்சிருவா போல இருக்க ரவுடித்தனத்துல. அவதான் ஊர்ல இல்லாத அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு இருந்தா. அவளை கொல்லணும்னு லட்சம் பேர் திரியறா ஊர்ல. போய் கேளு அவனுங்கள. வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்கு. உன் மாமங்கார நிக்கானே, வெட்டி விட்டான அவளை. அந்த இடம் இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்தா. அவளை என் மகன் தான் கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு தங்க இடம் கொடுத்து சோறும் போட்டு அப்படி பாத்துக்கிட்டான் அவளை. அப்படிப்பட்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண பாபா. என் பிள்ளைய கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா வந்து கேள்வி கேட்கிற கேள்வி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க போன? அவன் உயிரோட இருக்கப்பெல்லாம் வரல, செத்ததுக்கு அப்புறம் வந்துட்ட வரிஞ்சு கட்டிட்டு. போய் ஊர்ல ஒவ்வொருத்த சட்டையை பிடிச்சி கேள்வி. போ, இங்க வந்துட்ட கேள்வி கேட்கறதுக்கு. பிச்சு போடுவோம் பிச்சு. என்னப்பா தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இதெல்லாம் உங்க வேலைதானா? என்னலா, எனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? இந்தாரல, இங்க வரணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்துட்டேன். அம்பட்டுதான். இதுக்கு மேல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாமனார, நீ எப்படிப்பட்ட ஆளு, எதை வச்சு எப்படி விளையாடி காய நவுத்துவ, எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். உன் மானமும் காத்தேறி பறக்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா அவளை கூட்டிட்டு போ, இல்ல உனக்கும் சேர்த்து விடும்.